வணக்கம், வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய சம்பவம் நாம் அறிந்ததே, சரியா? அரசன் ஆண்டவனை தன்னை படைத்ததை அறியாத வரையில் அவன் அரசன் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மனித சமூகம் புதிய கண்டுபிடிக்கிறதுனால மேம்பாடு அடைகிறது இல்லை. ஒரு நவீன வசதிகளை சௌகரியங்களை அமைத்துக் கொள்வதனால மேம்பாடு அடைந்தாயிற்று அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது பால்வெளி மண்டலம், அதாவது யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய விண்மீன்கள், நட்சத்திரங்கள், இந்த பூலோகம், புவியியல், இந்த புவியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இவையெல்லாம் ஆராய்ந்து அறிகிறதுனால, விஞ்ஞான வளர்ச்சியினால மேம்பாடு அடைந்ததுன்னு சொல்ல முடியாது. எப்பொழுது இந்த மனித சமூகம் உலகம் முழுவதிலும் நாடு கடந்து உறவு கொண்டு மனிதர்களாகவே, அதாவது எல்லை பிரிவுகள் இல்லாமல், எல்லை காவல் இல்லாமல், நேராக சொல்லணும்னா மிலிட்ரி இருக்கக்கூடாது, போலீஸும் இருக்கக்கூடாது. மனிதன் தனக்குத்தானே ஒழுக்கமுடையவனாக, அவனவன் நியதியை அவனவன் வாழ்கிறவனாக, பிறருடைய நியதிகளில் அவர்கள் வாழும்போது அதை மதிக்கிறவர்களாக, அதற்கு வேண்டிய சுதந்திரமும் அதற்கு வேண்டிய அமைப்பும் எப்பொழுது மனிதன் தனக்குத்தானே அமைத்து கொண்டு வாழக்கூடிய சூழல் இங்கு அமைகிறதோ அதுதான் மனிதத்தினுடைய மேம்பாடு. சரி, அதை நோக்கி தான் அந்த மனித சமூகம் வளர்ந்து கொண்டு இருந்தது, அதுதான் சொல்ல முடியும். அதனால்தான் மன்னராட்சி மறைந்து, சர்வாதிகார ஆட்சி மறைந்து, மக்களாட்சி ஏற்பட்டு, இப்போது இந்த மக்களாட்சியும் நீங்கி ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குத்தானே தலைவன், தனக்குத்தானே அரசன், அவனவன் தன் ஒழுக்கத்தில் ஒழுகி வாழ்தல். இந்த சுதந்திரம் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு இருக்கு, நாட்டில் உள்ள மனிதர்களுக்கு இல்லை. ஸோ இந்த மேம்பாடை நோக்கித்தான் செல்ல வேண்டும். ஆகவே கடவுளை உணர்ந்தவர்கள் மேலும் மேலும் இந்த அரசியல் தன்மையோ அல்லது எல்லை பிரிவுகளையோ நாடுகளை பிரிப்பது வகுப்பதையோ செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுள் புரிதலில் உண்மையிலேயே குறைவு உள்ளது என்றுதான் பொருள். எந்த ஒரு படைப்பிலேயும் கடவுள் தன்மை மட்டுப்பட்டு இல்லை. எல்லா படைப்புகளிலும் கடவுள் தன்மை நிறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் ஒரு பூச்சி கூட ஒழுங்காக வாழ முடியுது, ஒரு மரம் கூட தன்னைத்தானே நிர்வகித்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு உயிரினமும் கடவுள் தன்மையில், கடவுளுடைய அறிவில் மட்டுப்பட்டு இல்லை. என்றால் அனைத்துமே பேரறிவின் வெளிப்பாடு, பேராற்றலின் வெளிப்பாடு. ஆகவே அனைத்திலும் அந்த ஆற்றலும் அந்த அறிவும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஸோ அதைத்தான் நானும் எதிர்நோக்குகிறேன். அரசியல் இல்லாத, இராணுவம் இல்லாத, எல்லை பிரிவுகள் இல்லாத, நாடு கடந்து போவதற்கு கடவுச்சீட்டுகள் இல்லாத, இந்த நாட்டு சிறை கைதி அடுத்த நாட்டுக்கு போகும்போது செக் பண்ணி அனுப்புறது, அடுத்த நாட்டுக்கு போகும்போது அங்கே தங்கிவிட பயந்து அங்கே இமிக்ரேஷன் செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் எங்கும் உலாவி, எங்கும் உறவு கொண்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் என் ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரன் தான் அப்படிங்கிற நிலையில் பயம் இல்லாமல் எல்லாரோடும் உறவு கொண்டு வாழக்கூடிய அந்த சுமூகமான சூழல் எப்பொழுது இந்த உலகம் முழுவதிலும் வருகிறதோ அப்பொழுது மனிதர்கள் மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த மேம்பாடை நாம் கனவு காணலாம், எதிர்நோக்கலாம். அந்த மேம்பாடு அடைந்த உணர்வை நாம் கொள்ளலாம். அந்த உணர்வின் வெளிப்பாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு நாளில் பலிக்கும். சரியா? ஸோ இப்படி தான் பாருங்க, யூதர்களுக்கும் தீர்க்கதரிசிகள், இஸ்ரேலர்களுக்கும் தீர்க்கதரிசிகள் என்று இருந்தார்கள். ஸோ அதான் இன்னைக்கு தலைப்பு போட்டிருந்தேன், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் இயேசுவுக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குமான உறவு என்ன, அவர்களுக்கு இடையே இருந்த இறை புரிதல் என்ன, இவர் தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய கனவில்
அவர்களுடைய நினைவில், அவர்களுடைய எதிர்நோக்குதலில், எதிர்பார்ப்பில் இயேசு என்னும் ஒரு பிம்பம், இயேசு என்னும் ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்கிறதா என்று அவர்கள் வெளிப்படுத்தியுள்ள அவர்களுடைய வார்த்தைகளில் போய் தேடினால் அப்படி ஒருவர் கிடைக்கிறாரா என்று பார்த்தால் அவர்களுடைய வார்த்தைகளில் கிடைக்கிறவர் வேறு, இங்கு வாழும்படி வெளிப்பட்டவர் வேறு என்பது தெள்ளன் தெளிவாகிறது. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இந்த கிறிஸ்தவ சமூகம் இதை ஆராய்ந்து புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது ஆராய்ந்து அறிந்தாலும் அதை வெளிப்படுத்த மறுத்து விட்டதா? இவ்வளவு நிதர்சனமான உண்மையை, அதாவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இவ்வளவு பெரிய உண்மையை எப்படித்தான் மறைக்க முடிந்தது என்பது சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் சாஸ்திரிகளை ஏரோது அனுப்பிவிட்டார். அவர்கள் போய் குழந்தை வணங்கினார்கள். இந்த வணங்குதல், பணிதல் என்பது உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் பின்பாக வரக்கூடிய இடத்திலும் இது தொடர்பான பகுதியில் இருப்பதினாலே அதை பிறகு சிந்திக்கலாம் என்று நான் தள்ளி வைத்திருக்கிறேன். சரியா? ஆனால் அவர்கள் வணங்கினார்கள். மீண்டும் அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டார்கள், வேறு வழியாய் போய்விட்டார்கள். இப்போது விஷயம் தெரிந்த ஏரோது அங்கிருந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லுகிறான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சரியா? இங்கு இந்த அதிகாரத்தில் மட்டுமே 3 பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? ஒன்று முதன்மையாக 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், அதாவது ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் என்று கனவிலே யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டு அவன் பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்க உரைத்த கர்த்தர் யாரு? உரைத்த தீர்க்கதரிசி யாரு? அவர் யாரை பற்றி என்ன உரைத்தார்? இதற்கும் இங்கு பிறந்திருக்கிற குழந்தையாகி இயேசுவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டு கர்த்தருக்கும், பழைய ஏற்பாட்டு கர்த்தர் என்பவருக்கும் புதிய ஏற்பாட்டு பிதா என்பவருக்குமே சம்பந்தம் இல்லைன்னு பேசிட்டு வரேன். நான் ரொம்ப காலமாக அதை தான் சொல்லிட்டு வரோம். சரியா? பழைய ஏற்பாட்டு கர்த்தர் என்பவர் யெகோவா என்று அறியப்பட்ட இஸ்ரேலர்களின், யூதர்களின் ஒரு குலச்சாமி. சரியா? ட்ரைபல் காடு. குலதெய்வத்துக்கும் அல்லது தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாட்டை முதன்மையாக இங்கு கடவுள் நம்பிக்கையாளர்களும், கடவுளை கற்பிக்கிறவர்களும், கடவுளை நம்புகிறவர்களும், கடவுளை பற்றிய கல்வியாளர்கள் கூட அறிந்திருக்கவில்லை. நிறைய இறையியல் கல்லூரி, சரியா, எனக்கு இறையியல் கல்லூரியோடு கொஞ்சம் அனுபவம் உண்டு, ரொம்ப சொல்ல முடியாது. ஒரு 13 ஆண்டுகள் இறையியல் கல்லூரி நடத்தினதுனால இறையியல் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறவர்களோடும் இறையியல் கல்லூரி முதல்வர்களோடும் கூட சின்ன அறிமுகம் ஏதோ கொஞ்சம் அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் தெய்வத்துக்கும் கடவுளுக்குமான வேறுபாடு என்ன? தெய்வங்கள் என்பது என்ன? கடவுள் என்பது என்ன? தெய்வங்கள் பல இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்குமே தெய்வமாகுவதற்கான சந்தர்ப்பத்தை இயற்கை வழங்கியிருக்கிறது, இறைமை வழங்கியிருக்கிறது. மனிதத்தன்மையில் யார் ஒருவர் புனிதம் அடைகிறாரோ, மனிதத்தன்மையில் ஒழுகி தான் வாழ்ந்து அடுத்தவரையும் யார் வாழ வைக்கிறாரோ அவரெல்லாம் தெய்வம் தான். நீங்கள் பாருங்கள், எப்போவெல்லாம் நீங்கள் யாருக்கா உதவி செஞ்சீங்கன்னா சாமி மாதிரி வந்தீங்க, தெய்வம் போல வந்தீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தெய்வம் என்பது உதவக்கூடியது, ஆபத்தில் உதவக்கூடியது, கஷ்டத்தில் காப்பாற்றக்கூடியது, சுகவீனத்தில் கை தூக்கி எடுக்கக்கூடியது. அதனால தான் இயேசுநாதர் கூட பார்த்தீங்கன்னா, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீங்க, ஆகவே நீங்கள்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையான இடம் இருக்கு, வாங்க அப்படின்னா நீங்கள் தெய்வம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதெல்லாம் யார் செய்கிறீங்களோ அவங்க தெய்வமாக வாழ்கிறீங்க. சரியா? பிறருக்கு நீங்கள் உதவி செய்து வாழும் போதெல்லாம், உங்களையும் வாழ வைத்து அடுத்தவரையும் வாழ வைக்கும் போதெல்லாம் நீங்கள் தெய்வத்தன்மையில் தான் வாழ்கிறீர்கள். அதை ஒரு தெய்வீக தன்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் தெய்வமாகலாம். ஒரு பாடல் கூட உள்ள, மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். சரியா? ஆக தெய்வமாவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கடவுள் என்பது வேறு. கடவுள் என்பது அனைத்தையும் கடந்தது. இந்த அனைத்தையும் என்பதில் எதுவெல்லாம் அடங்குனா அதில் அடங்காதது எதுவுமே இல்லைன்னு பொருள். சரியா? அனைத்தும் அடங்கும், அனைத்தையும் கடந்தது என்னும் போது அந்த அனைத்துக்குள் அடங்காதது என்று எதுவும் இல்லை. காலம்ன்றீங்களா, காலத்தை கடந்தது. நீங்க அறிவுங்கிறீங்களா, அறிவை கடந்தது. நீங்க நன்மை தீமைங்கிறீங்களா, நன்மை தீமையை கடந்தது. இருமைகளை எல்லாம் கடந்தது. ஒன்று என்று கடவுள் ஒன்று என்று சொன்னால் அந்த ஒன்றையும் கடந்தது தான் கடவுள். என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஒன்று என்பது ஒன்றே அல்ல, இரண்டைத்தான் ஒன்று என்று சொல்லுகிறோம். சரியா? அடி முடி, இரவு பகல், சரியா, மேலே கீழே, இது அது என்று இரண்டு உள்ள ஒன்றைத்தான், இரண்டு உள்ளதைத்தான் நாம் ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடவுளுக்கு அடியும் சொல்ல முடியாது, முடியும் சொல்ல முடியாது, ஆதியும் சொல்ல முடியாது, அந்தமும் சொல்ல முடியாது. அதனால கடவுள் ஒன்று கூட இல்லை, அது ஒற்றை. ஒற்றை வேறு, ஒன்று வேறு. அது ஒற்றை. அதனால தான் அது எங்கும் வியாபித்திருக்கிறது, எல்லாத்தையும் கடந்திருக்கிறது. அந்த கடவுள் தன்மையை நீங்க பிறக்க வைக்கவும் முடியாது. கடவுள் பிறப்புக்கும் உட்படுத்த முடியாது, இறப்புக்கும் உட்படுத்த முடியாது. அப்படி ஒரு நிலையைத்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு பிதா என்கிற உறவில் அறிமுகம் செய்கிறார். இந்த உறவு ரீதியிலான இந்த பிதா தன்மையை அல்லது கடவுள் தன்மையை பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தார்களா என்று ஒரு விருப்பு வெறுப்பற்ற மனநிலையோடு, உண்மையிலேயே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலோடு பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்களுடைய எழுத்துக்களை படித்தால் அங்கு அப்படி இல்லை. சரியா? அவர்கள் அறிந்திருந்த கர்த்தர் என்பவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிற, அவர்களை காப்பாற்றுகிற, அவர்களை போஷிக்கிற, அவர்களுக்காக பிற இனங்களோடு பிற குடிகளோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த தெய்வம், ஒரு குலதெய்வம், ஒரு குலசாமி. இந்த குலதெய்வ நம்பிக்கை மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குலதெய்வமாக யாரை இவர்கள் கொண்டிருந்தார்கள் என்றால், நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பதாக இவர்களுடைய முற்பிதாக்களைத்தான், அவர்களுடைய ஆவியைத்தான், அவர்களுடைய ஆத்மாவைத்தான் இவர்கள் குலதெய்வமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஆவி அவர்கள் மீது இறங்குவதாகவும் அது வழிநடத்துதலை கொடுப்பதாகவும், அந்த ஆவியை கொண்டு அவர்களிலே ஒரு சில மனிதர்கள் முன்னுரைப்பவர்களாக, காலத்தில் என்ன நடக்கும், இங்கே போனால் உனக்கு தீமை நடக்கும், இந்த வழியாக போனால் உனக்கு கஷ்டம் வரும், இந்த காலத்தில் இப்படி ஒரு உனக்கு துன்பம் வரும், இது பின்னாடி நன்மையாக மாறும், ஏதோ ஒன்று வழிகாட்டுதலை கொடுப்பவர்களாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கர்களாகத்தான் இவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை நம்ம பிரித்து அறியணும். அந்த பிரித்து அறியும் கல்வி பெரும்பான்மையான போதர்களுக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாரையும் ஒரே ஒட்டுமொத்தமாக தீர்க்கதரிசனம் எடுத்துக்க முடியாது. அதில் யூதர்களுக்கான தீர்க்கதரிசிகள் வேறு, இஸ்ரேலர்களுக்கான தீர்க்கதரிசிகள் வேறு, சமாரியாவுக்கான தீர்க்கதரிசிகள் வேறு, ஒரு சில பட்டணங்கள் நினிவே போன்ற ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கான தீர்க்கதரிசிகள் வேறு. அதே யூதர்களுக்கான இஸ்ரேலுக்கான தீர்க்கதரிசிகளை கூட நீங்கள் சிறையிருப்புக்கு முந்தைய காலத்து தீர்க்கதரிசிகள், சிறையிருப்புக்கு பிந்திய காலத்து தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பின் போது தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் என்று பிரித்தறியணும். ஏன்னா அப்போதான் அந்த வரலாற்றோடு அவங்க வாழ்ந்த காலம், அவங்க எந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க அப்படிங்கிறத அந்த வரலாற்று அடிப்படையில் புரிஞ்சாதான் அவங்க சொன்ன விஷயம் எந்த காலத்துக்கானது, யாரை பற்றியது என்பதை பற்றிய ஒரு முடிவுக்கு, தெளிவுக்கு வர முடியும். இங்க பொதுவாக மத்தேயு எழுதிட்டாரு. மத்தேயு ஒரு யூதர் என்றாலும் அவர் சமய தொடர்பான, வேத தொடர்பான ஒரு வேத ஆராய்ச்சியாளர் கிடையாது. அவர் டாக்ஸ் கலெக்டரு, ஆயத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அங்கிருந்து இயேசுவை பின்பற்றி வந்தவர். இப்போ தன்னுடைய மக்களுக்கு அந்த இயேசுதான் மேசியா என்று விளங்க பண்ணுற முயற்சியில் எதையெல்லாம் எடுத்து இணைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து இணைக்கிறாரு. அப்படி இணைக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு? இங்க ஏரோதின் மரணப்பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன் இங்க இதை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, முதன்மையா இயேசுவை யூத மதத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலிருந்து, பழைய ஏற்பாட்டு நம்பிக்கையிலிருந்து
அந்த யூத கருத்தாக்கத்திலிருந்து பிரித்தாதான் அந்த இயேசுவினுடைய தனித்துவம், இயேசுவினுடைய அந்த ஒளி வெளிச்சம், இயேசுவினுடைய அனுபவத்திலிருந்து, அவர் உணர்ந்த உணர்விலிருந்து, அவர் புரிந்த புரிதலிலிருந்து வெளிப்பட்ட அந்த கடவுள் சிந்தனை இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் மீதும் வீசும். அந்த வெளிச்சம் வீசினாதான் இவங்களுக்கு கடவுள் பற்றிய, இறைவன் பற்றிய அந்த புதிய கோணம், அந்த கண்ணோட்டம், அந்த கண் திறப்பு, அந்த விழிப்பே நடக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு கலந்து இருக்கு. அதிலிருந்து பிரித்து பார்க்குற அந்த புரிதலே வராமல் இருக்கு. அதனால்தான் இதெல்லாம் கொஞ்சம் வலுவாகவே உடைக்க விரும்புகிறோம். சரியா? ஸோ இங்கே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டார் தானே இவர். எந்த தீர்க்கதரிசி சொன்னார்? எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களான்னா எல்லாரும் சொல்லலை, ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இவர் சொல்கிற தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஓசியா. ஸோ ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் இவருக்கு கொடுக்குற அந்த கிராஸ் ரெஃபரன்ஸு, இவர் கொடுக்குற அந்த பகுதி. சரி, அப்படிதான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அங்கே போனால் ஓசியா 11:1, இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். நல்லா இருக்குல்ல, கரெக்டாக இருக்குல்ல? தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு போது அதுக்கு எந்த தீர்க்கதரிசி சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இங்கே வாசிச்சா நேரடியாக நல்லா தான் இருக்குது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இப்போ இயேசுநாதர் குழந்தையா இருக்கும்போது எகிப்துக்கு தூக்கின்னு ஓடுறாங்க. ஏரோது செத்த பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அங்கிருந்து தூக்கிட்டு வராங்க. அப்போ எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். பிதா தன் குமாரனை வரவழைத்தார். முடிச்சு போகிறதுக்கு சரியாக தான் இருக்குது, பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் உண்மை அப்படி இல்லையே. ஏன்னா இங்கே ஏதோ ஒரு வரிய, ஒரு வாக்கியத்தை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய முன்ன பின்ன இருக்கிற மற்ற வசனங்கள் இருந்து பிடுங்கி எடுத்து சொருக முடியாதே. ஏன்னா எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்படுகிற வாக்கியத்துக்கு, அந்த வரிக்கு முன்பதாக இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போதே நான் அவனை நேசித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த வரி. அதுக்கு அடுத்த வாசனத்தை படிச்சீங்கன்னா, அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் அவர்களை தங்களை குணமாக்குகிறேன் என்று அறியாமல் போனார்கள். இப்படியே நீங்க போனீங்கன்னா முழு அதிகாரமும் எதை பற்றி பேசுதுன்னா, எகிப்தில் இருக்கும்போது நான் உங்களை எப்படி கூப்பிட்டு வந்தேன், அழைச்சிட்டு வந்தேன், எவ்வளோ சுகமாக உங்களை வாழ வச்சேன், உங்களை கைவிடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு குலதெய்வம் என்னவெல்லாம் செய்யுமோ, ஒரு ஜனத்துக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்னை மறந்து போயிட்டீங்க, எனக்கு முதுகை காட்டிட்டீங்க, எனக்கு தூரமாக போயிட்டீங்க. இதனால் என்ன நடக்க போகுது, மறுபடியும் உங்கள் மேலே நான் கோவப்பட்டு மறுபடியும் உங்களை நான் ஒப்படைக்க போகிறேன். சரியா? அதுவும் எகிப்திலிருந்து கூப்பிட்டுட்டு வந்தவங்களை, யாரை கூப்பிட்டு வந்து, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன். ஸோ எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தவங்களை மறுபடியும் எகிப்துக்கே நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க, என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, என் பின்னாடி ஒழுங்காக வர மாட்டேங்கிறதுக்காக மறுபடியும் உங்களை தண்டிக்கணும். ஆனால் அந்த தண்டனை எப்படி இருக்க போகுதுன்னா, மறுபடியும் எகிப்துக்கு அனுப்புறது கிடையாது. ஸோ என்ன செய்ய போகிறேன், 5வது வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய ராஜாவை கொடுக்க போறேன். இப்போ நடக்க போற தண்டனை எகிப்திலிருந்து கிடைக்க போறது கிடையாது, அசிரியா ராஜாவால நடக்க போகுது. சரியா? ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஓசியாங்கிறவர் இஸ்ரேலுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தவர். எப்போ அப்படின்னா சிறையிருப்புக்கு முன்னாடி தீர்க்கதரிசியா இருந்தவர். ஸோ இந்த பகுதி முழுவதுமே என்ன பேசுதுன்னா, உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து
எவ்வளோ நன்மைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்து நல்லா வாழுங்களான்னா நீங்கள் கெட்டு போயிட்டீங்க, கர்த்தருக்கு தூரமாக போயிட்டீங்க, பாகால்களுக்கு நீங்கள் விற்கிற தூபம் காட்ட போயிட்டீங்க, வேற தெய்வங்களை வணங்க போயிட்டீங்க. அதாவது இந்த தெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை வணங்க போயிட்டதுனால இந்த தெய்வம் உங்கள் மேலே உக்கிர கோபமாக இருக்குது. அந்த கோபத்தில் உங்களை தண்டிக்க நினைக்குது. அந்த தண்டனை மறுபடியும் எங்கிருந்து உங்களை கூட்டு வந்து அங்கே கொண்டு போகிறது கிடையாது, வேற ஒரு புதிய ஆளை உங்களுக்கு ராஜாவாக்க போகுது. அசிரியர்கள் கீழே நீங்க சிறைப்பட்டு போய் அசீரியன் உங்களுக்கு ராஜாவாக போறான் என்பதுதான் இங்கு ஓசியாவினுடைய உரை. இது இஸ்ரேல் மக்களுக்கு சிறையிருப்புக்கு முந்தைய காலத்தில் ஒரு முன்னெச்சரிப்பு. சரிங்களா? இந்த இடத்துல இயேசுவை பற்றிய எண்ணம் ஓசியாவுக்கு துளி கூட இல்லை. இயேசுவை மனசுல வச்சு இந்த பகுதி எதுவுமே எழுதப்படலை. இயேசுன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய ஏரோது கொல்ல பார்ப்பான், அப்போ தூக்கின்னு ஓடுவார். இப்போ எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன் அப்படின்னா எகிப்துக்கு போகணுங்கிற திட்டம் ஏற்கனவே இங்கே இருக்குன்னா அங்கே வர நடுவில் தேவதூதர் என் சொப்பனத்தில் சொல்லணும், புது வேலையை செய்யணும், ஏற்கனவே இப்படி தான் சிஸ்டம் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு, இந்த குழந்தை பிறந்தா அப்படி தான் நடக்கணும், அது அப்படியே நடக்கணும். இல்லை, அங்கே ஒரு இடைச்செருகள் தேவையில்லையே, ஆனால் அங்கே இடைச்செருகளும் வந்திருக்குது. ஸோ அங்கே நடந்த சம்பவம் வேறு, இயேசு என்னும் குழந்தை வேறு, இயேசுவினுடைய வாழ்வு அந்த சம்பவம் வேறு, இங்கு எழுதப்பட்டிருக்கிற சம்பவமே வேறு. இது முழுவதும் இஸ்ரேல் மக்களை பற்றியது. ஏன்னா இங்கே இஸ்ரேலை தான் அவர் நேசித்தார், இஸ்ரேலை தான் அவருடைய குமாரனை நினைச்சாரு, அவங்கள தான் கைவிடக்கூடாது நினைக்கிறாரு. நீங்கள் 8வது வசனத்தோட பார்த்தீங்கன்னா எப்ராயிம் என்பது இஸ்ரேலுக்கு இன்னொரு பேர். எபிரேய மொழி பேசிய அவர்கள் எப்ராயிமர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஸோ எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அத்மாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு குழப்பங்கள் கிடையாது, கடவுள் மனம் பரிதபிப்பது இல்லை. இன்னொன்று சொல்ல போனா கடவுளுக்கு கருணையும் பரிவும் கூட இல்லை. இதெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியது, இதெல்லாம் தெய்வங்களுக்கு உண்டாகக்கூடியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, கடவுளுக்கு பரிவு கருணை இருந்து கடவுளுக்கு பரிதாபம் ஒன்று இருந்து தண்டிக்கணும்ன்ற இடத்துல அது கொஞ்சம் பரிதாபம் வந்தா இங்க ஒருத்த கூட சாகவே முடியாது. ஏன்னா எப்படி எல்லாரும் சாவர காலத்துல ராமான்றான், கடவுளே கடவுளேன்றான், காப்பாத்துன்றான், என் மேல கருணை வையின்றான், என் மேல பரிதாபப்படுங்கிறான். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடவுள் பரிதாபப்பட்டேந்தா இங்க நடப்பவை அத்தனையும் குழப்பமாவே இருக்கும். யாரும் இறக்கவே மாட்டாங்க, யாருக்கும் மரணமே நடக்காது. ஸோ இந்த எப்ராயிம் என்கிற இஸ்ரேல் என்கிற இந்த கூட்டத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததாகவும் அந்த கூட்டம் மறுபடியும் தன்னை வணங்காம வேற தெய்வங்களை வணங்க போயிட்டதாகவும், இப்போ அதனால அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு கூட மனசுல பரிதாபமும் குழப்பமும் இருக்கிறதாவும் இந்த தெய்வம் உரைக்கிறதா அந்த தெய்வத்தை சார்ந்த தீர்க்கதரிசி இங்க உரைக்கிறாரு. அதுதான் இந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய 11வது அதிகாரம் முழுசும் அதை பற்றி தான் இருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரே ஒரு வரி, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்த இந்த ஒரு வரியை மட்டும் இழுத்து இந்த இடத்துல போட்டு மத்தேயு இங்க சொருகி என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்கிறாரு. இது எப்படி நியாயமாகும், இது எப்படி பொருந்தும், இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், அங்கிருந்த வரலாறு என்ன, அங்கிருந்த சூழல் என்ன, அங்கு எதற்காக இவைகள் உரைக்கப்பட்டது, அந்த 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 காரியங்கள் எப்படி இதனோடு பொருந்தும், ஏன் இப்படிப்பட்ட முடிச்சு போடப்படுகிறது, இந்த முடிச்சை கொண்டுதான், இந்த முடிச்சினால தான், அதனால தான் இந்த முடிச்சினால தான் இந்த புத்தகம் இங்க முதல் புத்தகமா வைக்கப்படுது. புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்களில் முதன்மையாக எழுதப்பட்டது மத்தேயு நூல் அல்ல, மார்க்கு நூல் தான் முதல் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான இந்த முடிச்சு எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா 48 முடிச்சை மத்தேயு தான் போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த முடிச்சியை பொறுத்து தான் பின்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தை தூக்கி முதல் புத்தகமாக வச்சு பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு தொடர்கிறது.
அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இதனுடைய தொடர்ச்சி தான், சொல்லப்பட்ட ஆள் தான், அங்கே எதிர்பார்த்தவர் தான், அங்கே சொன்னவர் தான் இவர், இங்கே இவர் சொல்கிறதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தெய்வமும் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு யூதத்தையும் கிறிஸ்தவத்தையும் தொடர்பு படுத்துவதற்காக முதன்மை புத்தகமாக இது வைக்கப்பட்டு ஏறக்குறைய இயேசுவுக்கு 350 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகுப்பு நடக்கிறது. இந்த புத்தகத்தை எது முன்னாடி வைக்கணும் எது பின்னாடி வைக்கணும் அப்படின்ற அந்த வேத தொகுப்பு நடக்கும்போது இப்படி ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? ஆனால் என்ன தொடர்பு இருக்கு? அந்த தீர்க்கதரிசி யார், அந்த தெய்வம் யார், அந்த கூட்டம் என்ன, அங்கே நடந்த சம்பவம் சூழல் என்ன, இங்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தை யார், இந்த குழந்தையோடு இந்த சம்பவம் எப்படி தொடர்பு படுகிறது என்றே இல்லை, தொடர்பே இல்லை. சரி, இயேசு எகிப்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் இஸ்ரேல் இருந்த எகிப்து வேற, இயேசு போயிட்டு வந்த எகிப்து வேற. அந்த குமாரனை வரவழைத்த அந்த சூழல் வேற, இந்த குமாரன் ஓடி போயிட்டு வந்த சூழல் வேற. இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, இஸ்ரேலும் இயேசுவும் மட்டும் இல்ல, உலகத்தை படைத்து உலகத்தினுடைய அனைத்து உயிர்களுக்கும் உயிராயிருந்து அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்து பிழைப்பளித்து இயக்கமளித்து காப்பாற்றி கொண்டிருக்கிற கடவுளுக்கு உலக உயிர்கள் அனைத்துமே குமாரர் குமாரத்திகள் தான். சரியா? இப்போ நான் நாளைக்கு எகிப்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தா எனக்கும் இந்த ரெண்டு பகுதியும் பொருந்தும். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன், நானும் எகிப்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ இன்னைக்கு எவ்வளோ பேர் எகிப்துக்கு போய் ஈஜிப்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க? அப்போ எல்லாருக்கும் இது பொருந்துமா? எல்லாரும் குமாரர்கள், எல்லாரும் குமாரத்திகள் தான். சரியா? ஆக இந்த சம்பவம் வெறும் மத்தேயுனுடைய முடிச்சு. இந்த முடிச்சு எதற்காக போடப்படுதுன்னா, அவர் தப்பா போட்டாருலாம் நம்ம எடுத்துக்கூடாது. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் யூதர்களுக்கு இந்த இயேசுதான் மேசியா என்று விளக்க விரும்புகிறார். அதற்கு என்னவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, சந்தர்ப்பம் இருக்குதோ, எதையெல்லாம் இணைத்து அவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்கிறார். இப்போ நான் கூட பாஸ்டராக இருந்தேன். பாஸ்டராக இருக்கும்போது ரொம்ப மனவலி, ரொம்ப மன வருத்தம் இருக்கும். எப்படிப்பட்ட மனவலி இருக்குன்னா, நம்ம போய் கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் போதே எல்லாரும் இயேசு ஏற்றுக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுடணும், எல்லாரும் சபைக்குள்ள வந்துடணும் அப்படின்ற அந்த தீவிரம் ரொம்ப இருக்கும். இப்போ அதுக்காக எடுத்த முயற்சிகள் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன முயற்சிகள் எடுத்தேன்? முதல்ல இயேசு தான் ரட்சகர்னு பேசினேன். அப்புறம் ஒன்றும் செவி கொடுக்குற மாதிரி இல்லை, உடனே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்து தெய்வங்கள், இங்கே இருக்கக்கூடிய புராணங்கள், இங்கே இருக்கக்கூடிய இதிகாசங்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளில் இருந்து இயேசுவை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணேன். அதுதான் அடுத்த கட்ட முயற்சி நான் பண்ணது. சரியா? அதை ரொம்ப காலம் நல்லா, அது நிமித்தமா நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்தது. ஆனாலும் எனக்கு நோக்கம் என்ன? எப்படியாகிலும் இயேசு உலக ரட்சகர், இயேசுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழி, இயேசுதான் ரட்சகர், இயேசுவை தவிர பரலோகம் போறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படின் போது அந்த இயேசுவை எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்ற அந்த உந்துதல், அந்த நோக்கம், அந்த தீவிரம் இருந்ததுனால நீங்க முருகன் கும்பிட்றதும் இயேசுதான், நீங்கள் யாரெல்லாம் என்னவெல்லாம் நம்பிக்கை புராணங்கள் இருக்குதோ அதெல்லாம் இயேசு பற்றி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு எதையாகிலும் எடுத்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் அப்படி ஒரு நம்பிக்கையும் அப்படி ஒரு கருத்தாக்கமும் அப்படி ஒரு சிந்தனையும் அப்படி ஒரு வேலையும் என்னாலும் செய்யப்பட்டது இல்லையா? அதை தான் மத்திய செஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. இப்போ ஏற்கோடு இருந்த சீஷர்கள் தான் மத்தேயு எழுதுறாரு. இதுக்கு பின்னால வேற யாருன்னா அவர் கூடயே இருந்தவங்க எழுதுறாங்க. அவர் சொல்லாததை எப்படி அவர் எழுதுவாரு? யார் சொல்லாதத? இப்போ மத்தேயு எழுதுறாரு, அவரு பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் லிங்க் பண்றாரு இல்லைங்களா? ஆமா. அப்படியா? இயேசுவோட இருந்தபோது இயேசுவோட போதனைகளை அவர் கேட்டவர் தானே? ஆமா. அவருடைய எல்லா சீஷர்களும் கேட்டவங்க தானே? ஆமா. அது அவர் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. யூதர்களுக்கு இயேசு அப்படி லிங்க் பண்ணி காட்டணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஏன்னா டைரக்டா அவருடைய உபதேசத்தை கேட்டவங்க தானே? உபதேசத்தை கேட்டவங்க தான். ஆனா இயேசு என்ன கோணத்துல தன்னையும் கடவுளையும் உண்மையும் உபதேசம் பண்ணாரோ அந்த முழுமைய சீடர்கள் யாருமே இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் உள்வாங்கவே இல்லையே. புரிஞ்சுதா உங்களுக்கு? யாருமே உள்வாங்கல. 12 பேருக்குமே புரியல.
புரியுதானே? ஏன்னா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இவர்கள் எதிர்பார்த்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இயேசுவுக்கு சீடர்களாக சேர்ந்தார்கள். இப்போ இப்போ நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்றீங்க, நீங்க என்ன நோக்கத்தோட எங்களுக்கு சொல்றீங்கன்றதை எங்களுக்கு உள்வாங்கிக்க முடியுதுல்ல? ஏன் உள்வாங்கிக்க முடியுதுன்னா, உங்க பிழைப்பு, உங்க வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் என்ன சார்ந்து இல்லை. புரியுதுங்களா? நீங்க எதிர்காலத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் என்ன சார்ந்து உங்க வேலை வெட்டிக்கெல்லாம் விட்டுட்டு நிரந்தரமா என் பின்னாடி வரல. நீங்களா இருக்கிறீங்க, உங்க பழப்பு நீங்க பாக்குறீங்க, உங்க சோறு நீங்க சாப்பிடுறீங்க, உங்க அனுதின கடமைகள் வேலைகளை நீங்க செய்றீங்க. இதுக்கு நடுவுல உங்களுடைய தாகத்துக்காக, உங்களுடைய பசிக்காக, உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக சில போதனைகளை நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. அதனால அது என்ன புரியுதோ, என்ன தேவையோ எடுத்துக்கிறீங்க. அதுலயும் தேவையில்லாத உங்களால விட்டுறவும் முடியுது. ஆனா இங்க நடந்த சம்பவம் அப்படி கிடையாது. இயேசுவை இவங்க எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையாக, எதிர்காலத்தினுடைய ராஜாவாக, எதிர்காலத்தினுடைய நட்சத்திரமாக எதிர்பார்த்து நம்பி பொழப்புகள் எல்லாம் விட்டுட்டு பின்னாடியே 3.5 வருஷம் கதியேன்னு அலைஞ்சவங்க. அதுதானே இயேசு செத்த பிறகு அவங்க சொன்னாங்க, இவர்தான் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனா இப்ப மொத்தமே ஒண்ணுமில்லாம போச்சு அப்படின்னு மீண்டும் அவங்க பழைய தொழிலுக்கு திரும்பினதுக்கு என்ன காரணம்? புரிஞ்சிருந்தது வேற. ஆமா, இவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறல, இவங்க ஏமாற்றம் அடைந்தார்கள், இவங்க நம்பிக்கை கைகூடி வரல. அந்த கோணத்திலேயே, அந்த விகிதத்திலேயே இவங்க இயேசுவை கண்ணோக்கிட்டு இருந்ததுனால அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவுமே அவருடைய கோணத்தில் இருந்து இவங்களுக்குள்ள போகல. அதனால தானே கடைசி வரைக்கும் இயேசுவுக்கும் சீடர்களுக்குமே ஒரு டென்ஷன், ஒரு போராட்டம் இருந்தது. இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னும் எப்படிதான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? நான் இன்னும் நீங்க ஏன் இப்படி உள்வாங்காம இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் அவங்க கூட இருக்க முடியும்? இந்த கேள்விகள்லாம் ஒருத்தர் ஒரு போதனை செய்கிறவர் தன்னுடைய போதனையை கேட்கறவங்கள பார்த்து இப்படி கேட்கிறாருன்னா என்ன பொருள்? அவங்க உள்வாங்கல, உணர்வடைகல, புரிஞ்சிக்கல, இவர் கோணத்துக்கு கண்ணோட்டத்துக்கு அவங்க வரல. சரியா? அதனால்தான் அவங்க இவர் மரிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் புதிய கருத்துக்களை உள்வாங்குறாங்க, வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இயேசு சாகும் வரைக்கும் இவங்க யோசிக்கல, செத்த பிறகுதான் வேற கோணத்துல யோசிக்கிறாங்க. யோசிச்சு அதை இதையும் கனெக்ட் பண்ணி இன்னும் தங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்க தான் விரும்புறாங்க. இவங்க எந்த நம்பிக்கையில என்ன எதிர்பார்ப்பு இருந்தாங்களோ அதைத்தான் உறுதிப்படுத்த விரும்புறாங்க. அந்த உறுதிப்பாட்டினுடைய விளைவு தான் இந்த மத்தேயுடைய வேலை. அதாவது நாங்க எதிர்பார்த்து அவர் பின்னாடி போய் ஏமாந்துட்டோம் இல்ல, ஏமாறல, அது இப்ப நடக்கல, வேற மாதிரி நடக்க போகுது. ஆக மொத்தம் நாங்க எதிர்பார்த்ததோ நாங்க நம்பினாலோ சரிதான் அப்படின்ற நிலையில் தான் இவங்க நிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று புரிஞ்சுங்க, எப்பவுமே இறை புரிதலை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்க்கையினுடைய இம்மைக்குரிய உலகத்தினுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்டு அதை கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிகிற விதமே வேற. வாழ்க்கையினுடைய அனுதின தேவைகளோடு நீங்க அல்லாடிக்கொண்டு நீங்க அதை கேட்குறீங்கன்னா அதனுடைய உள்வாங்குதல் வேற. இன்னைக்கும் அதே சிக்கல் தான் சபையில் இருக்கிறது. எல்லா மக்களும் எதிர்பார்த்து போறது வேற, சபைக்குள்ள எதிர்பார்த்து போறது, நம்பிக்கையோடு போறதே வாழ்க்கைக்காக தான், வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக தான் போறாங்க. அதனால நீங்க என்ன கோணத்துல கொடுத்தாலும் அங்க உள்ள போகாது. அதனால்தான் இன்னைக்கு சபைகள்லையோ கிறிஸ்தவ கூட்டங்கள்லையோ எப்படிப்பட்ட பிரசங்கியார்களுக்கு வரவேற்பு இருக்கு, எப்படிப்பட்ட பிரசங்கியாருக்கு வரவேற்பு இல்லை நீங்க பிரிச்சு அறிய முடியும். இங்க ஆவி வல்லமை எல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க வேத வசனங்களை விளக்கி இதுதான் உண்மை, பிதா கடவுள் உங்ககிட்ட இதுதான் எதிர்பார்க்குது, நீங்க இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற உண்மைகளை எவ்வளவு ஆழ்ந்து நீங்க எடுத்து கொடுத்தாலும் மக்கள் உள்ளத்துல அதெல்லாம் போவாது. ஆனா அற்புதம், அடையாளம், உங்க வாழ்க்கைக்கு இது நடக்க போது, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்லாம் பேசுங்க. அங்க ஏற்போம், வரவேற்போம் அதிகமாகுது. ஏன்னா மக்கள்
மக்களுடைய கேட்குறவங்களுடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் வேற. அதற்கேற்ற விஷயங்களை மட்டும்தான் அவங்க உறிஞ்சுறாங்க, உள்வாங்குறாங்க. அதற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை உறிஞ்சிற உள்வாங்கிற திறன் அங்கே இல்லை. அதே விஷயம்தான் அங்கே சீஷர்களுக்கு இல்லை, திறன் இல்லை. அதனால தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க செஞ்ச அந்த தப்பு, அந்த கனெக்ஷன் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டதுனால, உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டதுனால, உலகம் முழுவதுமே இயேசு தவறான கண்ணோட்டத்திலும் தவறான அணுகுமுறையிலும் தான் இன்னைக்கு வரைக்கும் புரியப்பட்டிருக்கிறார், நம்பப்பட்டு வருகிறார், வணங்கப்பட்டு வருகிறார், அறிவிக்கப்பட்டு வருகிறார். சரிங்களா? அதனால தான் பைபிளை படிக்கிற அத்தனை கிறிஸ்தவங்களுமே தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, தப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிதானே? அதனால மத்தேயு இதை லிங்க் பண்ண காலம் இயேசுவுக்கு பிறகு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகுதான், இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது எழுதுறாரு. அவர் ஒரு வேத பண்டிதர் கிடையாது. இதை அதையும் பிரிச்சு பார்க்குற உணர்வெல்லாம் அவருக்கு, தெளிவெல்லாம் அவருக்கு கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு காலம் படிச்சுன்னுக்குறாங்க, யாருமே இதை இந்த 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 கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு போய் அது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுதுன்னு கூட சிந்திக்காம தானே பிரசங்கமே பண்ணுகிறாங்க. இந்த இடத்த படிக்கும் போதெல்லாம் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது, இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் 500 ஆண்டுக்கு முன்பதாகவே 600 ஆண்டுக்கு முன்பு ஓசியா சொல்லியிருக்கிறார், ஏசையா சொல்லியிருக்கிறார், இப்படிதான் பேசுறாங்களே தவிர உண்மையிலேயே அவர் அந்த காலத்தில் அவர் என்ன சொன்னார், யாரை பற்றி சொன்னார், அங்கே எதை பற்றி எழுதிருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குற நிதானத்துக்கே வரலையே இன்னும். அப்படி வந்திருந்தா கொஞ்சமாவது ஏதாவது தெளிவு ஏற்பட்டிருக்குல்ல, வரவே இல்லை. சரியா? அடுத்த தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா 2வது பகுதி பார்த்தீங்கன்னா 18வது வசனம் 17, 18, 15 படிக்கிறேன். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. சரியா? சோ எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறிற்று. அது வரைக்கும் அது நிறைவேறாமல் இருந்தது என்று பொருள். அப்படிதானே? இப்பதான் நிறைவேறிருக்கு. இதை தான் எரேமியா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா எரேமியா 31:15, எரேமியா 31ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா 31க்கு போய் அங்க 15ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இது முதல்ல இந்த எரேமியா யாருன்னா, இவர் யூதாவுக்கான தீர்க்கதரிசி. இவரும் சிறையிருப்புக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசி. ஸோ இவரும் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31:1 படிச்சிங்கன்னா, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டளையிட போகிறேன், கட்டளையிட்டேன் இல்லை, கட்டளையிட போகிறேன். ஸோ அதாவது இது என்னன்னா, இஸ்ரேலர்கள் அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட போறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டு போற அவங்க அங்கேயே அப்படி மாண்டு போறதில்ல, அதிலிருந்து கொஞ்சம் ஜனம் மீதியாகி திரும்பி வர போறாங்க. சரியா? அப்படி அவங்க சிறைப்பட்டு போகும்போது அந்த இஸ்ரேல் நாட்டில் குறிப்பா ராமாவில் பிள்ளைகள் சிறைப்பட்டு போனா, வாலிப பிள்ளைங்க சிறைப்பட்டு போனா தாய்மாருங்க அழாம இருப்பாங்க. அப்படி அழுகிற அவருடைய அழுகை எப்படி இருக்கும், அந்த அழுகைக்கு எப்படி முடிவு வரும், அவங்க எப்படி திரும்பி வருவாங்க என்பதை பற்றியது தான் இந்த பகுதி. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 14லிருந்து 15லிருந்து படிச்சிங்கன்னா 14 படிக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. பாருங்க, அங்க ராமாவில் அழுத பிறகுதான் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுங்கிறாரு. ஆனா இங்க கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீ அழாதபடிக்க உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்க உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தோட எது கனெக்ட் ஆகிற வார்த்தையெல்லாம் பாருங்க. அவங்க தேசத்திலிருந்து சிறைப்பட்டு போவாங்க, அதனால நீ அழுவுற, ஆனால் உன் கண்ணீரை நீ அடக்கிக்கோ, உன்னை நீ ஆறுதல் படுத்திக்கோ, ஏன்னா அவங்க திரும்பி வருவாங்க. இப்போ இது இஸ்ரேலர்கள் அசிரிய ராஜ்யத்தினிடத்தில் சிறைப்பட்டு போய் அங்கு அவர்கள் சிறையிருப்பில் இருந்து அதிலிருந்து கொஞ்ச ஜனங்கள் தப்பித்து திரும்பி வருவதை பற்றிய ஒரு முன்னுரைப்பு. இப்போ இங்க ஒரு கேள்வி எழலாம். அப்போ குலதெய்வத்தை கும்புறவங்களுக்கு, குலதெய்வ ஆவியை கொண்டவங்களுக்கு இதெல்லாம் முன்னுரைக்க முடியுமா? இதெல்லாம் கடவுள் தானே செய்ய முடியும் அப்படின்னு தான் கிறிஸ்தவங்க நம்பிக்கை. இங்க பாருங்க, கடவுள் இங்க செய்யறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இருக்கிற எல்லா இயக்கங்களிலும் கடவுள் இருக்கிறது. கடவுளின் ஏற்பாடு எதெல்லாம் இங்கு அவரிலிருந்து வெளிப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த படைப்பு தன்னைத்தானே நிர்வகித்து பிறப்பித்து இறப்பித்து மீண்டும் இறைமையை போய் அடையும் வரைக்கும், எந்த மூலத்திலிருந்து எப்படி வந்ததோ அந்த மூலத்தில் மீண்டும் போய் சென்று சேரும் வரைக்குமான அனைத்துமே அதற்குள் அப்படியே ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. ஆனால் எந்த மனிதன் தன்னுடைய நினைவை, தன்னுடைய மனதை எதனை கொண்டு மேம்படுத்தினாலும், இறந்தவர்களையோ அல்லது ஒரு பொருளையோ எந்த ஒன்றை கொண்டு மனதை மேம்படுத்தினாலும் நடக்க போற விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கிறதோ, இப்படி நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோ, அதை பற்றி எச்சரிப்புகளை சொல்வதோ எல்லா நாடுகளிலும், எல்லா மொழிகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா அரசவைகளிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். சரியா? அதுவும் கடவுளோட ஒரு அனுமதி தான். இறையோட அனுமதி இல்லாம இந்த பூமியில் என்ன நடக்க போகுது? இறையோட இயக்கம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா ஒரு அணு அசைவதற்கான அனுமதியை அவன் தான் கொடுக்கணும். அப்படின்னும் போது ராஜ்யங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட முன்னுரைப்பாளர்களை, மன அளவில் தேர்ச்சி பெற்றவர்களை, அல்லது காலத்தை கணித்து நடக்க போகிற விஷயங்களை எடுத்துரைக்கிறவர்களை எல்லா காலங்களிலும், எல்லா அரசவைகளிலும், எல்லா ராஜ்யங்களிலும் கொண்டிருந்தார்கள். எல்லா நாட்டுக்குமே உண்டு, இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை. இது எழுதி நம்ம எல்லாம் படிக்க வச்சதுனால நாம இந்த கர்த்தர் மட்டும்தான் பெரியவர், இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லி காப்பாற்றி ரட்சித்து நடத்தி வந்திருக்கிறாரு, அதனால இஸ்ரேலின் தேவனே தேவன் அப்படின்னு இன்னைக்கு இங்க உட்காந்து கத்தின்னு இருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? இந்தியாவில் கூட இருந்திருக்கிறாங்க. திருமூலரெல்லாம் யாரு? சித்தர்கள்லாம் யாரு? வரப்போறதை முன்னுரிச்சவங்க தானே. சரியா? ஸோ இப்படி மனதை மேம்படுத்தி இந்த செயலை செய்வதற்காகவே இன்னைக்கும் குரு சொல்றவங்க அதானே செஞ்சுன்னுக்குறாங்க. உனக்கு இது நடக்க போதுப்பா, உங்க அப்பா இது சொல்றாரு, இப்படி நீ விட்டுட்டு போயிட்ட, அதில் ஏதோ கொஞ்சம் அதிகபட்ச உண்மை இருக்கிறதுனால தானே இன்னைக்கும் அந்த தொழில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவர்கள் எல்லாம் குறி சொல்லுகிறவர்கள் தான், குலதெய்வ ஆவியை கொண்டு முன்னுரித்தவர்கள் தான். சரியா? இதற்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை. சரியா? ஸோ பாருங்க, இங்க முற்றிலும் இது சிறையிருப்பை பற்றிய புலம்பல், சிறையிருப்பை பற்றிய அழுகை, சிறையிருப்பை பற்றிய கண்ணீர், அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டும் அவர்கள் எப்படி வருவார்கள் என்பதை பற்றிய வாக்குரைப்பு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த இடத்துல இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே பொய்யாய் போனது. ஏன்னா அவங்க சிறையிருப்பிலிருந்து யாருமே மீண்டு வரல. யூதர்கள் தான் 3 பங்காக திரும்பி வந்தார்களே தவிர இஸ்ரேலர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரல. யூதர்களை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் வேறு, இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் வேறு. இஸ்ரேல் நாடு வேறு, யூத நாடு வேறு. இதை கூட இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் புரிந்திருக்கவே இல்லை. எல்லா பகுதியும் ஒன்னா சேர்த்து குழப்பி அடிக்கிற வேலை தான் பண்றாங்களே தவிர இதை நிதானித்து இந்த வரலாற்றை, இந்த பிரிவுகளை, இந்த யூத நாடுகளை, ஏன்னா எப்போ யூதமும் இஸ்ரவேலும் பிரிஞ்சதோ அப்ப நம்பிக்கையும் மாறிடுச்சு, வழிபாட்டு இடங்களும் மாறிவிட்டது, வழிபாட்டு முறைமைகளும் மாறிவிட்டது. அதனைத்தானே இயேசுவினிடத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண் சொல்லுகிறாள், நீங்கள் யூதர்கள் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள், நீங்கள் யூதர்களோ எருசலேமில் மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். சரியா? அப்ப இவங்க பிதாக்கள் யாரு? சமாரியர்கள் யாரு? சமாரியர்கள் இஸ்ரேலிலே மீதியானவர்கள், இஸ்ரேல் நாட்டிலே மீதியானவர்கள் சமாரியர்கள்.
யூதர்கள் இஸ்ரேலை விட்டு பிரிந்த 3 பிள்ளைகளுடைய சந்ததி. சரிதானே? யூதா, பென்யமீன், அப்புறம் ஒரு அரை லேவி கோத்திரம். இந்த 2.5 கோத்திரம் சேர்ந்தது தான் யூதம். மற்ற 10 கோத்திரம் வந்து இவங்க இஸ்ரேலர்கள். அந்த இஸ்ரேலர்கள் மீதியானவங்க தான் அந்த சமாரியர்கள். 2ஆ பிரிஞ்ச பிறகு இவங்க தோராவும் மாறிடுச்சு, இவங்களுடைய வழிபாட்டு தலமும் மாறியாச்சு, வழிபாட்டு முறைமைகளும் மாறியாச்சு, வாழ்க்கை முறையும் மாறியாச்சு. சரியா? அதனால எல்லா தீர்க்க தரிசனமும் பலிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. சிலது பலித்தது, சிலது பொய்த்தது. எப்பவுமே அப்படிதான். குறி சொல்றவங்களா இருந்தாலும் சரி, குலதெய்வ பேர்ல முன்னுரைப்பு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் பலிக்காது. இன்னைக்கு கூட எங்க பக்கத்துல குடுகுடுக்காரங்க இருக்கிறாங்க. நீங்க கையை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நிறைய சொல்லுவாங்க. நான் அவங்கள கேட்பேன், எப்படிங்க உங்க தொழில் நடக்குதுன்னா, இது வந்து எங்க தாத்தாங்க காலத்திலிருந்தே மனசுல அப்படியே வரும். நாங்கள் எங்கள் தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிப்போம். சொல்ல அது பாட்டு தானா நம்ம வாய்ப்பாடு மனப்பாடம் மட்டும் உங்களுக்கு அது தன்னால் உள்ளிருந்து வரும் இல்லை, அது போல் இது ஒரு வாய்ப்பாடு, இது ஒரு வழிபாட்டு முறை. அது அப்படியே தன்னால் வரும். அப்படி அது வரும்போது சொல்ல ஏறக்குறைய எல்லாருக்குமே பாதி விஷயங்களுக்கு மேலே பொருந்தக்கூடியதாக தான் இருக்குமா. அப்படி பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுல சில வரிகள் வந்து அவங்களுக்கு நச்சுன்னு பதியுமா, அவங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்குமா. அப்படி பிடிமானம் வந்து தான் அவங்களுக்கு காசு பணம் பரிகாரம் செய்கிறதுக்காண்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களாம். மற்றபடி எல்லாம் தெரிஞ்சு திட்டமாக தீர்க்கமாக இவங்க வந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே நடக்கிறதெல்லாம் பார்த்து சொல்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு செய்யுள், மனச்செய்யுள், மனதிலிருந்து அப்படியே அடித்து விடுறது வர்றது. நான் கூட ட்ரை பண்ணிக்கிறேன். சின்ன வயசில் நிறைய பேருக்கு கையை பார்ப்பேன். சரியா? எனக்கு தெரிஞ்சு எனக்கே திரும்ப ரிவர்ஸ் ஆன சம்பவம் இருக்குது. 2 சம்பவம் மறக்கவே முடியாது. ஒன்று வந்து ஒரு பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு ஃபெயில் ஆனதே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ் முதல் மார்க் எடுக்கிற பொண்ணு, நல்லா படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு +2 எக்ஸாம் எழுது. என் கையை பார்த்து சொல்கிறான்னு தெரியாமல் என்கிட்ட ஒரு கையை கொடுத்துச்சு. நான் சொன்னேன், நீ +2 தேர போகிறதில்ல, நீ +2 ஃபெயிலு, இதே இடத்துல உட்காந்து நீ அழ போகிற. சரியா? இதே இடத்துல உட்காந்து நீ அழ போகிற, நீ +2 பாஸ் பண்ண போகிறதில்லன்னு. இதை வந்து யாருக்குமே எங்கள் ஊரில் வந்து ஒத்துக்கவே முடியல. நீ வந்து கவலை விட்ற, நீ வந்து அவள் போய் எப்படி ஃபெயில் ஆவா அப்படின்னு நான் இது இப்படி சொன்னேன்டா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்தால் அவங்க கூட அந்த பொண்ணுலாம் ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. நாங்கள் கடைசியில் அந்த பொண்ணு +2 ஃபெயிலு. ஊரே மலைச்சி போச்சு. எப்பட்றா இவன் இப்படி சொன்னான், எப்படி இந்த பொண்ணு போய் ஃபெயில் ஆனா. 2வது அவங்க வீட்டில் தொடப்பு கட்ட தூக்கிறாங்க என்ன அடிக்கிறதுக்கு, துரத்துறாங்க. என்ன உன் வாயால் தான் அவள் வந்து போனா ஃபெயில் ஆனா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பெரியவர், 3 பிள்ளைங்க, அவருக்கு 4 பிள்ளைங்க, 2 பொண்ணு 2 பையன், மனைவியோட நல்லா குடும்பமாக வாழ்ந்துன்னுக்குறாங்க. அந்த அம்மா எனக்கு எதாவது சொல்லுப்பா அப்படின்னாங்களா. நான் வந்து அதாவது 3 வருஷம் நீங்கள் புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருவீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா சேருவீங்கன்னு. எந்த வகையில் சொல்லணும்னு தெரியல. நான் சொல்லி ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இவர் வேறு பொண்ணை கொஞ்ச நாள் வச்சுக்கினாரு. அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா சேர்ந்தாங்க. சரியா? சரி, இப்படி நான் சொல்கிறது நடக்குது அப்படிங்கிறதுனால இதையே நான் தொழிலாகவும் எடுத்துக்கலை. அப்படியே சொன்னது எல்லாம் நடந்தவும் இல்லை. சரியா? ஸோ இந்த தீர்க்க தரிசனங்கிறது புரிஞ்சுங்க. ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நியதிப்படி தீர்க்கமாக வாழ்வதே போதுமானது. ஆக தரிசனம் அவரவருக்கானது. இது வந்து அறிவு வளர்ச்சி பெறாத காலத்தில், மனிதர்கள் கடவுள் தன்மையை உணராத காலத்தில், மந்தைகளாக இருந்தபோது இப்படிப்பட்ட முன்னுரைப்பாளர்களால், இப்படிப்பட்ட சாமியார்களால், தெய்வாடிகள், இவங்களுக்கு பேர் வந்து தெய்வாடிகள் தான். சரியா? தெய்வாடிகளால் வழிநடத்தப்பட்டார்கள். அப்படி உரைக்கப்பட்ட குலதெய்வ கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே இயேசுவோடு பொருத்துவது சரியானதாக இல்லை, பொருத்தமாகவே இல்லை. அந்த பகுதி வேறு இந்த பகுதி வேறு என்பதை உணர்ந்த பாடு இல்லை. சரியா? ஆக இந்த அழுகை வேறு, அந்த அழுகை வேறு. சரியா? இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இது நடந்தது யூதேயாவில், அது நடந்தது ராமாவில். ரெண்டுமே இடம் புவியியல் அமைப்பு சார்ந்தே வேறு வேறு இடங்கள் தான். சரியா?
அங்க வந்து உன் பிள்ளைகளுக்காக நீ அழுகுற, அவங்க திரும்பி வருவாங்க நாங்க. சரியா? இப்போ இந்த பிள்ளைகளுக்காக அழுதல்ல, இந்த கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறதுனால இந்த பிள்ளைங்க திரும்பி வந்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? புலம்புலம் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அங்க நீ வந்து உன்னுடைய அழுகையை அடக்கிக்கொள், உன்னை வந்து ராமாவிலே புலம்புல துக்கமும் கேட்கப்படுது, நீ வந்து அழாத, உன்னுடைய துக்கத்தை அழுகையை அடக்கிக்கோ, அவர்கள் திரும்பி வருவார்கள்னு சொன்னாங்கல்ல. இப்போ இந்த பிள்ளைகள் திரும்பி வந்தாங்களா? இல்லை வருவாங்களா? செத்து போன கொல்லப்பட்ட அத்தனை குழந்தைங்களும் 2 வயசு குழந்தைங்களும் திரும்பி இங்கே வந்துட்டாங்களா? சரியா? ஸோ அவர்களுக்கு சொன்ன அந்த சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு. சரியா? மூணாவது இன்னொன்னையும் பார்த்துருவோம். மூணாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனம் 22, 23. ஆகிலும் அர்கிலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரியா? ஸோ இவன் பிள்ளையும் தாயும் கூட எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துலேருந்து வந்து கிளம்பணும் இப்போ. ஏன்னா அங்கே ஏரோது அந்த கொல்லை துடித்த ஏரோது செத்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு வரான். வரும்போது அவன் பிள்ளை அடுத்த ஆட்சியில் இருக்கிறான். யார் அந்த வம்சத்தில் யார் ஆட்சியில் வந்தாலும் அவனுக்கு பேர் ஏரோது தான். ஒரிஜினல் பேர் வேறு இருக்கும், ஆனால் பட்ட பேர் ஏரோது தான். இப்போ இன்னொரு ஏரோது, மகன் ஏரோது ஆட்சியில் இருக்கிறான். அதனால் அங்கே போக பயந்து கொஞ்சம் சிட்டியில் இல்லாமல் ஒதுக்குப்புறமா ஒதுங்கி போய் ஒரு குக்கிராமம்னு சொல்லப்படுற நாசரேத்து ஊரில் போய் வாழறான். அதுவும் ஏன் நடக்குதுன்னா நசரேயன் என்று தீர்க்கதரிசிகளால் அழைக்கப்படுவார் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்கிறார். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பைபிளை படித்த எல்லாருக்குமே தெரியும். 48 பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை மத்தேயு இங்கு காண்பிக்கிறார். அதில் 47க்கும் ஏதோ ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. 47க்கும் ஏதோ ஒரு இடத்துல இப்படி அதாவது உருகி சொருகின ஒரு வரியாவது சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து கூகுள்லேயோ இல்லை வேறு பைபிள் காலேஜ்லேயோ வேறு பைபிள்லையோ போய் தேடினீங்கன்னா அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் வந்து பைபிளில் கொடுக்குற ரெஃபரன்ஸ் வந்து 2. ஒன்று வந்து ஏசாயா 11:1, இன்னொன்று மீகா 5:2. இந்த 2மே மேசியாவினுடைய வருகையை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுறது. அதுக்கும் நசரேயன் எனப்படுவார் என்கிற வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்காது அங்கே ஒன்று. இன்னொன்று ரொம்ப புத்திசாலிங்க எதை எடுத்து கொடுக்குறாங்கன்னா ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள், நான் நினைக்கிறேன் 13ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து சிம்சோனுடைய அம்மாவுக்கு வந்து தேவதூதர் வந்து நீ வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிற, அந்த பிள்ளைய வந்து இப்படியெல்லாம் வளர்க்கணும், அதாவது மனோவாவினுடைய மனைவி இல்லையா, சிம்சோனுடைய அம்மா, அவனுக்கு வந்து இந்த குழந்தையை பெற்றுக்கணும், அவன் இப்படி வளர்க்கணும், அவன் மேலே வந்து சவர கத்தியெல்லாம் படக்கூடாது, ஏன்னா வந்து நசரேய விரதம் இருக்க போகிறான், அவன் வந்து கர்த்தருக்கென்று இப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. குலதெய்வத்துக்குன்னு பிறக்கிறவன், குலதெய்வத்துக்குன்னு ஒப்படைக்கப்படுறவன், அதனால் கத்தியெல்லாம் படக்கூடாது அப்படின்ற ஒரு விசேஷ தன்மையோடு வளர்க்கப்படணும்னு சொன்னாங்க இல்லையா. அதை கொண்டு வந்து இயேசு கூட சேர்க்குறாங்க. நசரேயன் எனப்படுவார், நாசரேத்து ஊர்லேருந்து வந்ததுனால நசரேயன் எனப்படுவார். இது 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 பொருத்தமானதாக கூட இருக்கலாம். அதாவது நாசரேத்து ஊரில் வந்து வாழ்ந்து நாசரேத்திலிருந்து வெளிப்பட்டதுனால நசரேயன் அப்படின்னு சொல்லலாம், சரி. ஆனால் இதை வந்து தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தது நடந்ததுன்னு சொல்கிறாரு பாருங்க, அதான் அப்படியே அபத்தம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பைபிள் வந்து முரண்பாடுகள் அற்றது, பைபிள் வந்து சத்தியம், அது முழுமையும் கடவுளுடைய வார்த்தை, அதில் வந்து உண்மைக்கு புறம்பானது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையை கண்மூடித்தனமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு புரியணும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் ஒரு முழுமையான அபத்தம், முழுமையான பொய், கட்டுக்கதை, அதற்குரிய எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அதற்குரிய மேற்கோள் காட்டுவதற்கான வாக்கியங்கள் முழு வேதாகமத்திலையும் எங்குமே இல்லை. அப்படி எந்த தீர்க்கதரிசியும் முன்னுரைக்கல. இஸ்ரேலுடைய தீர்க்கதரிசிகளோ யூதாவுடைய தீர்க்கதரிசிகளோ பிற இனங்களுக்கு சென்ற மற்ற தீர்க்கர்களோ
சிறையிருப்புக்கு முந்தியவர்களோ சிறையிருப்புக்கு பிந்தியவர்களோ சிறையிருப்பின் போதே இருந்தவர்களோ எவருமே இதை முன்னுரிக்கவில்லை. இந்த குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை நாசரேத்தில் வளரும், இந்த குழந்தை நசரேன்னு அழைக்கப்படுவார். இல்லை, அப்படி தீர்க்கதரிசனம் இல்லை. அப்ப இல்லாததும் இங்கு முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. அவ மத்தேயு இதை எப்படி உணர்ந்து என்ன நினைப்பில் எழுதினான்னு அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதுதான் இப்படி நடந்தது என்று ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஏங்க வேணும். இப்படியே எடுத்துங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு உண்மையை உபதேசம் பண்ணுது, அந்த போதனையை புரிஞ்சு அந்த கடவுள் தன்மையை புரிஞ்சு நீ அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போனியா போ, இல்ல மற்றவங்களுக்கு சொல்றியா, உனக்கு புரிந்ததிலிருந்து என்ன சொல்ல முடியும் அதை சொல்லு. அதுக்கு வரலாறோ முன்னாடி சொன்னவர்களுடைய கருத்துக்களையோ எடுத்து இதுதான் நிரூபிக்கிற முயற்சி ஏன் செய்கிறாய்? இவ்வளவும் பேசுறதுக்கு என்ன காரணம் என்னன்னா, நீ ஏன் இதை இதுதான் என்று உறுதிப்படுத்த நிரூபிக்க முயற்சி செய்கிறாய் என்பதுதான் கேள்வி. ஏன் இந்த கேள்வினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு உண்மையை, சத்தியத்தை, நிஜத்தை நிரூபிப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நான் என் சொந்த முயற்சியை போடுகிறேனோ அப்பொழுது அது உண்மையல்லாதது என்று ஆகிவிடுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சத்தியம் தனக்குத்தானே சாட்சியிடக்கூடியது. சத்தியம் தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது. உண்மைக்கு வேறு ஒரு உதவி தேவையே இல்லை. உண்மையே தனக்குத்தானே முழு உதவியானது. உண்மையை நிரூபிக்க நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது. பொய்யை நிரூபிக்க நீ போராடலாம், பொய்க்கு நீ சப்போர்ட் பண்ணலாம், பொய்க்கு நிறைய சாட்சிகளை உருவாக்கி நீ செட்டப் பண்ணலாம். இதுதான் அப்படின்னு ஜோடிப்புகள்லாம் பொய்க்கு செய்யலாம். உண்மைக்கு ஜோடிப்பு தேவையில்லை, உண்மைக்கு சப்போர்ட் தேவையில்லை, உண்மைக்கு சாட்சி தேவையில்லை, உண்மைக்கு எந்த விதமான நிரூபணங்களும் தேவையில்லை, உண்மைக்கு உன்னுடைய புத்திசாலித்தனம் தேவையில்லை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அந்த உண்மைத்தன்மை இயேசுவை எழுதினவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் இயேசுவினுடைய பெயர், இயேசுவினுடைய போதனைகள், இயேசுவினுடைய புகழ், இயேசுவினுடைய செயல்பாடுகள் எங்கெல்லாம் இந்த உலகத்தில் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் முழு உண்மைத்தன்மையை பார்க்கவே முடிகிறதில்லை. அனைத்திலும் அபத்தம் போய் கலந்திருக்கிறது, அனைத்தும் போராடி கொண்டிருக்கிறது, அனைத்தும் நிரூபிக்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன், இயேசுதான் ரட்சகர் என்றால் அதை நிரூபிக்க மனிதன் ஏன் அவஸ்தைப்படணும்? மனிதன் ஏன் அவஸ்தைப்படணும்? இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து விலகி சத்தியம் எதுவென உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு தூண்டுதல் கிடைத்ததற்கு காரணமே, கடவுள் தான் கடவுள்னு சொல்றதுக்கு நான் ஏன்டா கஷ்டப்படணும்? கடவுள் தான் தன் குமாரனை அனுப்பி எல்லார் மேல அன்பா இருந்தாரு, எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு நான் ஏன் இவ்வளோ பாதப்படணும்? ஒரு பாஸ்டருடைய வேதனை என்னன்னு தெரியுங்களா? கண்ணீர். கிராமங்களை போய் விரட்டி அடிச்சப்பெல்லாம் வந்து சாப்பிடாம முட்டி போட்டு அழுத எனக்கு தெரியும். மண்டையை இடிச்சுலாம் அழுதுருக்கிறேன். பல நாள், 10 நாள், 15 நாள், 7 நாள்லாம் சாப்பிடாம கதவை மூடிட்டு முட்டி அழுதுருக்கிறேன். என்ன தெரியுமா நினைப்பேன்? என்கிட்ட பாவம் இருக்குது, என்கிட்ட குறை இருக்குது, என்கிட்ட பிரச்சனை இருக்குது, அதனால தான் என்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படல, அதனால தான் நான் சொன்னா இயேசுவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கிராமத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய ஊழியம் அநேக மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு இன்னும் என்னை குற்றவாளியா பார்த்து, இன்னும் என்னை பாவியா பார்த்து, இன்னும் என்னை குற்றமனசாட்சியில சாப்பாட்டை பார்த்தா வெறுப்பு, யாரை பார்த்தாலும் கோபம், அப்படி என்ன நானே நொந்துக்கிட்டு என்னை பரிசுத்தம் பண்ணோம், என்ன ரத்தத்தினால கழுவோம், கண்களை கழுவோம், காதுகளை கழுவோம், இதயத்தை கழுவோம், அதை கழுவோம், இதை கழுவோன்னு புலம்பி அழுது தவிச்ச நாள். அதனால எவ்வளோ மனவலி, எவ்வளோ மனவேதனை, ரத்தமே சுண்டி போச்சுன்னா பாருங்களாம். 2016-17
ரத்தமே சுண்டி போச்சு. சாவினுடைய இருள், மரணத்தின் இருள் எப்படி இருக்கும் என்பதை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்தேன். அந்த 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 அனுபவத்துக்கு பிறகுதான் இறைவனுடைய வெளிச்சம், உண்மை சத்தியத்தினுடைய வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் விட்டு, இந்த உபாதெல்லாம் உனக்கு வேணாம், இதெல்லாம் பிரயோஜனமே இல்லாதது, பிரயோஜனமே இல்லாதது. கடவுளுக்கு அப்படி ஒரு அவசரமே இல்லை, கடவுளுக்கு அப்படி அவசரமே இல்லை, அப்படி ஒரு அவஸ்தையே இல்லை, அப்படி ஒரு வேதனை பாதையே இல்லை. எப்படியாவது யாரும் கெட்டு போகாம எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கிட்டு, இந்த தலைமுறையில எல்லாரும் மாறிட்டு, இந்தியா இயேசுவுக்கே, இத்தாலி இயேசுவுக்கே, இது இயேசுவுக்கே அப்படின்லாம் அப்படியே மாத்தி அப்படி டென்ஷனா எல்லாருக்கும் பண்ணி, ஐயோ வரமாட்டேங்கிறானே, மணந்துருமான்னுங்கிறானே, விக்கிரத்தை வணங்குறானே அப்படின்னு இந்த பழைய ஏற்பாட்டில் யெகோவா அந்த வந்து பாதப்படுறதா அவங்க தீர்க்கதரிசிகள்லாம் புலம்புறாங்களே, வேதனைப்பட்டாங்களே. ஐயோ என் உள்ளம் எனக்குள் குழம்புகிறது, நான் இஸ்ரேலுக்காக பரிதபிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க தீர்க்கதரிசி அவங்க தேவன் சொல்றதா சொன்னாங்களே. இதெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கடவுள் இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அந்த கடவுள் தன்மையை புரிஞ்ச பிறகு நமக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் வருத்தப்படலாம். நான் மனுஷன், ஐயோ அந்த மனுஷங்கள் புரிஞ்சுக்கணுமே, இவங்க இப்படி வேதனைப்படுறாங்களே, இதுக்கு பதில் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருப்பாங்களே, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போராட முடியாது, நான் நிரூபிக்க முடியாது. அந்த வேலையை எனக்கு கடவுள் கொடுக்கல. நான் கடவுளுக்கு வேலை செய்ய முடியாது. கடவுள் புரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னன்னா, நான் கடவுளுக்கு வேலை செய்ய முடியாது. என்னை படைச்சு, எனக்கு உயிர் கொடுத்து, எனக்கு உடம்பு கொடுத்து, என் இதயத்தை துடிக்க வச்சு, எனக்காக சுவாசம் பண்ணி, நான் சாப்பிட்றதெல்லாம் என்னை சாப்பிட வச்சு, என்னை செரிமானம் பண்ணி, என்னை சிந்திக்க வச்சு, என்னை செயல்பட வச்சு, என்னை வாழ வச்சு, என்னை பிறக்க வச்சு, என்னை இறக்க வச்சு, மீண்டும் பிறக்க வச்சு, என்னென்ன கதி கர்மம் எல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ண வச்சு, எனக்கு தொண்டு, எனக்கு வேலை செஞ்சுனுக்கிறது கடவுள். நான் போய் எப்படி கடவுளுக்கு வேலை செய்ய முடியும்? தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளாதவர் கடவுள். தேவையும் அற்றவர், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். தேவையும் அற்றவர், சேவையும் கொள்ளாதவர். சரியா? ஊழியம் கொள்ளாதவர், ஊழியம் செய்கிறவர். அதுதான் கடவுள் தன்மை. அவருக்கு பரிதவிப்பு இல்லை. ஐயோ அந்த மனுஷங்கள்லாம் இந்த ஜென்மத்திலே ஏத்துக்கலையே, கெட்டு போயிடுறாங்களே அப்படின்ற அந்த தவிப்பு இல்லை. அப்படி பார்த்தா 24 மணி நேரமும் கடவுள் டென்ஷனாக தான் இருக்கணும். இந்த கிறிஸ்தவ போதகர்கள் காண்பிக்கிற கடவுள் எப்படி தெரியுமா இருப்பாரு? ஐயோ ஐயோ அப்படின்னு எப்பவுமே புலம்பல் தான் இருக்கும். அந்த புலம்பல்ல, அந்த டென்ஷன்ல சூரியனை உதிக்க பண்ண மறந்துடணும். அந்த கிரகமும் இன்னொரு கிரகமும் டப்புன்னு போய் மோதிக்கணும். எந்த ஒழுங்குமே ஒழுங்கா இருக்காது. இங்க பிரபஞ்சத்தில் எந்த ஒழுங்குமே ஒழுங்கா இருக்காது. என்ன நினைக்கிறோம்? இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, குட்டி நாடா? நாடு கூட கிடையாது, அது ஒரு சின்ன ஊர் கணக்கு கூட கிடையாது. அம்முட்டூண்டு புவியியல் அமைப்புலேயே அம்முட்டூண்டு இடம். அந்த அம்புட்டோண்டு இடத்துல அந்த மக்களை தான் தேர்ந்து கொண்டு, அந்த மக்களை வச்சு உலக மக்கள் எல்லாரையும் தனக்குள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்த்துன்னு ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துக்கிற ஒரு நினைக்கிறோம் கடவுளை. அப்படிதான் கிறிஸ்தவன் நினைச்சு நிற்குது. அந்த மதப்பில் தான் பேசி நிற்குது. சிங்காசனம் போட்டு உட்காந்துன்னு, நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ அங்கே போய் பண்ணு, ஆண்டவரே இன்னைக்கு பேசும், எனக்கு வழிநடத்தும், இன்னைக்கு ஊழியத்துக்கு தடை வந்தா நீக்கி போடும், இந்த வேலையை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாரு. எவ்வளோ சின்ன புத்தி, எவ்வளோ கேவலம், எவ்வளோ அறியாம, எவ்வளோ இருள், எவ்வளோ நம்ம கடவுள் தன்மையை மட்டுப்படுத்தி அதை இப்படி சுருக்கி வச்சிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இயேசு பெயரை சொல்ற யாருமே இயேசுவை யூத நம்பிக்கையிலிருந்து, யூத மதத்திலிருந்து பிரிச்சு புரிய முயற்சி பண்ணாதது தான். இன்னைக்கு 4 பேர் தான் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க 4 பேரும் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் இதை பேசி பதிவு பண்றேன். இதை நான் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். ஏன்னா இது காலத்தால ஒன்று, இந்த யுகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இந்த சிந்தனையும், இந்த வார்த்தையின் சப்தமும், இந்த ஆதங்கமும், இந்த ஆவலும் இந்த காத்துல எப்பவுமே இருக்க போகுது. நான் பேசுறது உங்களை சேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கும் எனக்கும் நடுவா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல பதிவாகுது. அதை நான் எப்பவுமே
அறிஞ்சிருக்கிறேன். இங்கே அது பதிவாகுது. அடுத்து இது வந்து நமக்கு இருக்கிற ஏதோ சாதனம் கருவியை கொண்டு இது பதிவு செய்யப்படுது. இந்த பதிவும் மக்களுக்கு பின் காலத்தில் உதவ போகுது. நீங்களும் உங்கள் இருதயங்களை இன்னும் வலுப்படுத்திக்கலாம், இன்னும் இந்த உண்மையில் உறுதிப்படுத்திக்கலாம். உண்மையை நாம் எதை கனெக்ட் பண்ணி நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய, அதாவது நம்ம முயற்சி செஞ்சாலே அது கடவுளுக்கு ஆகிறது இல்லை. நான் உயிரோடு இருக்கிறதுக்கே நான் எந்த முயற்சியும் செய்யலை. இல்லை கடவுள் நல்லவர், கடவுள் இவர் தான் என்னை மீட்க அனுப்புனாருன்னு இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணுறது? என்ன முயற்சி பண்ணுறது? அதனால் சத்தியம் என்னுடைய சுய முயற்சியினாலே சித்தி பெறுகிறது இல்லை. சத்தியம் தனக்குத்தானே சக்தியோடு இருக்கிறது. ஆக இங்க மத்தேயு செய்தது முயற்சி. இந்த கிறிஸ்தவ ஏற்பாடு, இந்த கிறிஸ்தவ புதிய ஏற்பாடு முயற்சியின் விளைவு, கஷ்டத்தின் விளைவு, பாடுகளின் விளைவு, தவிப்பின் விளைவு, தகனிப்பின் விளைவு, தியாகத்தின் விளைவு, இழப்பின் விளைவு, கொடுமைகளின் விளைவு. எதுவுமே மகிழ்ச்சியில, கொண்டாட்டத்துல, லேசா, ஆனந்தத்துல, தாண்டவத்துல, நர்த்தனத்துல, நிறைவுல பொங்கி தன்னால வழிஞ்செல்லாம் ஓடல. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ அமைப்புகள் அத்தனையுமே நிரூபிக்க போராடிட்டே இருக்கு. ஆனா இன்னொன்னு புரிஞ்சுங்க, உண்மையிலேயே பைபிளை யார் கிரியேட் பண்ணாங்களோ, தொகுத்தாங்களோ, இதெல்லாம் செட் பண்ணாங்களோ, இது அரசியலுக்கு சாதகமா யார் பயன்படுத்தி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூலா இட்டாலியில வேட்டிக்கன் சிட்டிக்கு ராஜாவா போப்பு உட்கார்ந்துருக்கிறாரு. அரசியல் காயெல்லாம் நகர்த்துறாரு, இன்பத்தை அனுபவிக்கிறாரு, கொண்டாடுறாரு. அரசியல் தலைவர்களை விட அதிகம் செல்வாக்கோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி சார்ந்தவங்களாம் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டவங்க வாழ்க்கையா வாழ்ந்து இன்பத்தை அனுபவிச்சுருந்தாங்கிறாங்க. இந்த ஒன்றும் தெரியாம முழுசும் படிக்காம அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நம்பிக்கை வயப்பட்டு இயேசு அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க பாரு கடவுளே. அதாவது இதில் யாரெல்லாம் சேருவாங்கன்னா ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ், ஒட்டுமொத்த புரொட்டஸ்டன்ட் மக்கள். சரியா? அதில் கூட நிறுவன மையமாகி சம்பளம், வாழ்க்கை, சுகம், வசதி பார்த்துன்னு போயிடுறவங்க இது வேற, வாழ்க்கை வேற, இது தொழிலுக்காக பேசுகிறோம் அப்படின்ற அளவோடு நின்று போயிட்டாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டவங்க இருக்கிறாங்களே என்ன மாதிரி ஆளுங்க, பாவம், வேதனைக்கு மேலே வேதனை, துன்பத்துக்கு மேலே துன்பம், வாழ்க்கையை நிம்மதியாக வாழறதுக்கு தூக்கம், நல்ல தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல சாவு இல்லை, போன வாரம் சொன்ன நல்ல சாவு இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியோ இறை அவங்களுக்கும் அருள் புரியட்டும், உண்மையை அவங்க உணர்ந்து கொள்ளட்டும். சத்தியத்தை நம்முடைய சொந்த முயற்சினால நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இயேசு இந்த வேலையை செய்ய சொல்லி மத்தேயுக்கு சொல்லிட்டும் போல, பாவம் மத்தேயுவா அந்த வேலையை எடுத்துக்கினாரு. அதனால் உண்மைக்கு பொய்யை சப்போர்ட் ஆக்கவும் செஞ்சுருக்கிறாரு. எப்போவுமே உண்மையை பொய்யினால் நம்ம நிரூபிக்க உறுதிப்படுத்த முடியவே முடியாது. சரியா? எப்போ பொய் சேருதோ அப்போ அங்கே உண்மை இருந்தாலும் அந்த உண்மை தன்னை அங்கிருந்து விலக்கிக்கும். சரியா? நம்ம சொல்லவில்லை இனம் இனத்தோடு தான் சேரும்னு, அப்போல உண்மை உண்மையோடு தான் கலக்கும். உண்மை பொய்யோடு ஒருபோதும் கலக்காது. ஆக இல்லாதது, பொல்லாதது, இது சம்மந்தப்படாதெல்லாம் சேர்த்து வச்சு பம்பட்டா ஒரு படம் காட்டி கொடுக்கறதுனால அது சரியாகாது. சரியா? என்னைக்கோ ஒரு நாள் 2000 வருஷம் ஆச்சு, 500 வருஷம் ஆச்சு, தமிழ் பைபிள் இத்தனை கோடி பேர் நம்புறாங்க, நம்பட்டோம். என்ன மாதிரி ஒருத்தன் வருவான், இது பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன் வருவாங்க. நீ சொல்றதுனால நீ பொய்யனா இருக்கலாம், அது பொய்யாகாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அப்படியே இல்லை, செத்து போனாலும் இன்னொருத்த வருவான். காலத்தில் காலம் ஒவ்வொருவன் இதில் உள்ள உண்மையை உணர்ந்த ஒருவன் இதில் உள்ள உண்மையற்றதை கண்டுபிடித்து சொல்லி கொண்டு தான் இருப்பான். அது என்னைக்குமே மாறாது. அதனால இன்னைக்கு நாம இதை சிந்திக்கிறதின் வழியா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மைக்கு எந்த முடிச்சும் நாம் போட வேண்டியது இல்லை, எந்த முயற்சியும் நாம் செய்ய வேண்டியது இல்லை. நாம் உண்மையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். என் பிறப்பு உண்மையானது, என் இருப்பு உண்மையானது,
என் சிந்தனை உண்மையானது, நான் இன்றைக்கு செய்யும் செயல் உண்மையானது, இன்றைக்கு என்னுடைய சுவாசம் உண்மையானது, இதற்கெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சிகள் எதுவும் இல்லை என்னும்போது இறைத்தன்மையை நிரூபிப்பதற்கு நான் முயற்சிக்க வேண்டியதில்லை. அரசனுக்கு தான் டென்ஷன் இருந்தது, சாஸ்திரிகளுக்கு தான் டென்ஷன் இருந்தது, மத தலைவர்களுக்கு தான் டென்ஷன் இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு டென்ஷன் இல்லை. ஏனென்றால் அது உண்மை, அது குழந்தை, அது இறைவனோடு இணைந்திருந்தது, இறைத்தன்மையை உள்வாங்கியிருந்தது, இறைத்தன்மையோடு பிறந்திருக்கிறது. ஆகவே பி கூல், சாந்தமாயிரு, சமாதானமாயிரு, அமைதியாயிரு. என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் இறை நகர்த்தி கொண்டு போவோம், இறைவனை நகர்த்தி கொண்டு போவான். அந்த அமைதி ஆண்டவனை அறிந்தவர்களுக்கு, உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சரியா? அப்ப இங்க கிறிஸ்தவம் இவ்வளோ டென்ஷனா ஊழியம் பண்ணுது, இவ்வளோ டென்ஷனா இயேசுவை பரப்புது, இவ்வளோ பிளான் பண்ணி திட்டமிட்டு முயற்சிகள் பண்ணி இங்க குருசேடு போடணும், இங்க ஆத்துமாக்களை இப்படி ஆதாயம் பண்ணணும், இப்படி எல்லாம். அதாவது நீங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணினே இருப்பாங்க, அப்படியே மோட்டிவேஷன் கொடுத்துனே இருப்பாங்க, உசுப்பினே இருப்பாங்க. சாத்தானை எதிர்க்கணும், இங்க இந்த பட்டணத்தை பிடிச்சிருக்கணும், விரட்டணும், அப்பதான் நம்ம சத்தியத்தை உள்ள கொண்டு போக முடியும். அப்படிலாம் இவ்வளோ போராட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லை, நத்திங் இன்சைட். அமைதி இல்லை, கடவுள் அறியல, கடவுள் தன்மையை உள்வாங்கலை, குழந்தை தன்மையும் அங்கே இல்லை. அது அரசியலாக இருக்குது, அது மதமாக இருக்குது, அது கல்வி நிறுவனமாக இருக்குது, தங்களை நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குது. கடவுள் இயல்பா குழந்தைய எப்படி செஞ்சாரோ அப்படியே இருந்தா போராட்டமே இல்லாம சந்தோஷமா நிம்மதியா சாப்பிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க அளவுல நல்லா வாழ்ந்துட்டு போக முடியும். சரியா? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, இந்த உண்மைகளை உள்வாங்கிக்கோங்க. ஏதாவது கருத்து கேள்விகள் இருந்தா நீங்க பேசலாம், சொல்லுங்க.